ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான வெள்ளிக்கிழமை காலை வணக்கம். நண்பர்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கீங்களா? உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாரும் நலமா இருக்காங்களா? எங்களுக்கு தாராளமாக அதை கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்தலாம். நாங்கள் நலமா இருக்கோம் நண்பர்களே. இன்னைக்கு வெள்ளிக்கிழமை நமது ராசிக்கு என்ன அதிர்ஷ்டம் இருக்கிறது, அதிர்ஷ்டம் என்னென்ன, அதிர்ஷ்ட நிறம் என்ன, திருமண வாழ்க்கை, காதல் வாழ்க்கை, வியாபாரம் என அனைத்துமே எப்படி அமையும் என்ற பொதுவான ஸ்பெஷலான நமது ராசிக்கு மட்டுமே உண்டான தனித்துவமான யூனிக்கான ஒரு ராசி பலன்களை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ கடைசி வரைக்கும் முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மேலும் இது வரைக்கும் நமது சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா புதிய வீடியோக்களை உடனடியாக பெறுவதற்கும் உங்களுக்கு சுட புதிய வீடியோக்களை நோட்டிஃபிகேஷன் மூலமாக பெறுவதற்கும் உடனடியாக இப்போதே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டனை மறக்காமல் அழுத்திவிட்டு நம்மோட சந்தாதாரராக மாறிவிடும்படி கேட்டுக்கொள்கிறேன் நண்பர்களே. வாங்க இன்றைய தின வெள்ளிக்கிழமை ராசி பலன்களுக்கு இப்போ போகலாம். இன்றைய தினம் நவம்பர் மாதம் 24ஆம் தேதி 2023ஆம் வருடங்க வெள்ளிக்கிழமை. தமிழ் வருடத்தில் சோபக்கிருது வருடம் கார்த்திகை மாதம் 8ஆம் நாள் இன்றைய தினம் ஒரு சுபமுகூர்த்த நாளுங்க. மேலும் வாஸ்து நாளாக அமைந்துள்ளது. மேலும் பிரதோஷ வழிபாட்டிற்கு உகந்த ஒரு நாளாக இன்னைக்கு இருக்குங்க. இன்னைக்கு யாரெல்லாம் பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடுற நண்பர்களாக இருக்கீங்களோ உங்க எல்லாருக்குமே எனது இனிய உளமார்ந்த பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் வாழ்த்துக்கள் நண்பர்களே. ஃப்ரெண்ட்ஸ், விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி டே ஃப்ரம் டுடே ஃபார்வர். இன்னைக்கு நமது கன்னிராசி நண்பர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது, இன்றைய தினம் உங்களுக்கு மிகச்சிறப்பான வகையில் ராசிக்கு 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திர பகவான் மதியம் 4:18 பிறகு ராசிக்கு 8ஆம் இடத்திற்கு வந்துடுறாருங்க. ஸோ இது மட்டும் உங்களுக்கு கொஞ்சம் உங்களுக்கு பிரச்சனைக்குரிய கிரக அமைப்புகளாக இருந்தாலும் மற்ற கிரக அமைப்புகள் எல்லாமே சூப்பராக இருக்குங்க. ராசிக்கு 3ஆம் இடத்துல புதன் செவ்வாய் சூரியன் சேர்க்கையும் 5ஆம் இடத்துல சனி பகவானும் இருக்கிறார்கள். ராசியிலேயே கேது சுக்கிரன் சேர்க்கை ஏற்பட்டுள்ளது. ஸோ இந்த மாதிரியான அற்புதமான சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக இன்றைய தினம் உங்களுக்கு மிக மிக சிறப்பாக ரிலாக்ஸ் பண்ணிக்கக்கூடிய நல்ல தருணங்கள் நிறைந்த ஒரு நாளாக, வெற்றிகரமான ஒரு நாளாக அமையுதுங்க. ஆனாலும் நீங்கள் மதியம் 4:18 பிறகு முக்கியமான வேலைகள் எதுவுமே செய்யாதீங்க. ஏன்னா அதுக்கு பிறகு சந்திராஷ்டமம் ஆரம்பிக்கிறது. முக்கியமான வேலைகள் செய்கிறது, முக்கியமான சில முடிவுகள் எடுக்கிறது, சில செலவுகள் ரொம்ப அவசியமாக பண்ணணும் அப்படின்ட்டு தேவையான செலவுகள்லாம் பண்ணுறது எல்லாத்தையுமே நீங்கள் காலை நேரத்திலும் அல்லது மதிய நேரத்திலையும் முடிச்சிருங்க. மாலை 4:18 பிறகு எதுவுமே செய்ய வேண்டாம். ஸோ அதற்கு நீங்கள் சிறப்பாக பிளான் பண்ணி ஒர்க் பண்ணுங்கள். இன்றைய தினம் அதீதமான நல்ல ஒரு டைம் டேபிள் போட்டு நீங்கள் ஒர்க் பண்ணுறதன் மூலமாக உங்களது நம்பிக்கை அதிகரிக்குங்க. உங்கள் வேலையும் எளிதாக முடியக்கூடிய நல்ல வாய்ப்புகளை பெறுவீங்க. காரிய வெற்றிகள் நிறைந்த இந்த தருணத்தை நீங்கள் சிறப்பாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். நீங்கள் அட்டவணை போட்டு டைம் டேபிள் பிரகாரம் ஒர்க் பண்ண வேண்டியது இன்றைக்கி ரொம்ப ரொம்ப முக்கியம். அதன் மூலமாக நல்ல ரிலாக்ஸேஷனை நீங்கள் பெற முடியுங்க. அனைத்து விதமான வெற்றிகளும் கிடைக்கும் ஒரு சாதகமான நல்ல சூழ்நிலை இருக்குங்க நண்பர்களே. பிசினஸ் வாழ்க்கை வியாபாரிகளுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கிறது. வியாபாரம் மூலமாக கிடைக்கக்கூடிய தன லாபம் அதிகரிக்குங்க. அதனால பொருளாதாரம் மிகச்சிறந்த வகையில் நல்ல முன்னேற்றம் இருக்குங்க. வியாபாரமும் ஒரு அபார வளர்ச்சியை பெறக்கூடிய நல்ல வாய்ப்புகள் இப்பொழுது நீங்கள் பெறுவீங்க. உங்களது அலுவலக பணிகளில் மறைமுகமாக இருக்கக்கூடிய திறமைகள் எல்லாமே இன்னைக்கு வெளிப்படும். அதன் மூலமாக உங்களுக்கு அங்கீகாரம் கிடைக்குங்க. உங்கள் உழைப்புக்கேற்ப நல்ல முன்னேற்றகரமான சாதகமான சூழ்நிலை உங்களுக்கு உருவாகும். அதுக்கு உங்கள் திறமைகளை வெளிப்படுத்துவதற்கு நீங்கள் தயக்கமே கொள்ள வேண்டாம். நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு தேடி வருங்க. உங்கள் உழைப்புக்கு உங்கள் திறமைக்கு உண்டான அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய ஒரு நாள் எனக்கு சொல்லலாம். இப்பொழுது உங்கள் வீட்டில் சுபகாரியங்கள் நடத்தணும் அப்படின்னா தாராளமாக அது குறித்து பேச்சுவார்த்தைகளை மாலை 4:15 உள்ளார நீங்கள் பண்ணிவிடுங்க. 18 நிமிடத்துக்குள்ளார பண்ணிடுங்க. நாளைகளுக்குள்ளார நீங்கள் பண்ணிடுறது நல்லதுங்க. அதன் பிறகு நீங்கள் சுபகாரிய பேச்சுவார்த்தைகளை நீங்கள் செய்ய வேண்டாம். நிறைய விஷயங்கள் இன்றைக்கி ஆர்வமாக கற்றுக்கணுங்கிற எண்ணம் இன்றைக்கி உங்களுக்கு நிறையவே இருக்குங்க. அது உங்களுக்கு மகிழ்ச்சி ஏற்படுத்தி தரும். ஆனால் புதுசாக எதுவும் ட்ரை பண்ணாதீங்க. சாயந்தர நேரத்தில் காலை நேரத்திலேயே புதுசாக ட்ரை பண்ணணும் அப்படின்னு பண்ணுங்கள். காலையில் மதியத்துக்குள்ளார புதுசாக நிறைய முயற்சிகள் நீங்கள் மேற்கொள்ளுங்கள். உங்களுக்கு அதிகமான வெற்றிகள் கிடைக்கும். காரிய வெற்றிகள் நிறைந்த நாள் என்ற தினம் சில புதிய டெக்னாலஜி சம்பந்தமான பொருட்களை எல்லாம் வாங்கி மயிலக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. அதன் மூலமாக உங்கள் வேலைகள் எளிதாக மாறக்கூடிய வாய்ப்புகள் நல்லாக சூப்பராக இருக்கும். உங்களது வண்டி வாகனங்கள் இருக்கக்கூடிய பழுதுகளை நீக்கி நீங்கள் இயக்கக்கூடிய நல்ல வாய்ப்புகள் இருக்குங்க. குடும்ப வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும். குடும்பத்தில் ஒவ்வொரு குடும்ப உறுப்பினர்களும் ஒற்றுமையாக இருப்பாங்க. நல்ல சந்தோஷமான இணக்கமான சூழ்நிலை உங்கள் குடும்பத்தில் இருக்கிறதுனால அதன் மூலமாக உங்களுக்கு மகிழ்ச்சி அதிகரிக்குங்க. நம்ம வியாபாரம் சூப்பராக இருக்கும். அலுவலக பணிகள் நல்லா இருக்கு. வீட்லையுமே உங்களுக்கு குடும்ப வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும். உங்களது சொந்த பந்தங்கள் உறவினர்கள் வழியில் உங்களுக்கு நல்ல பெனிஃபிட் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்கிறதுனால உங்களுக்கு வேண்டிய உதவிகளை கேட்டு பெற்றுக்கொள்ளலாம். நீங்கள் தாராளமாக சொந்த பந்தங்களை நீங்கள் பயன்படுத்திக் கொண்டு நீங்கள் வேண்டிய உதவிகளை பெற்றுக்கொள்ளுங்கள். இன்றைய தினம் நீங்கள் டைம் டேபிள் பிரகாரம் ஒர்க் பண்ணி நீங்கள் இன்றைய தினம் நல்ல ஒரு திட்டமிடலை மேற்கொண்டு செய்வதன் மூலமாக நிறைய காரியங்களை சாதித்துக் கொண்டு நிம்மதியாக வாழ முடியுங்க. அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் உங்களது அன்பை வென்ற மனதிற்கினிய காதலருடனான காதல் வாழ்க்கையில இனிமையான நல்ல ஒரு ரொமான்ஸ் மிக்க ஒரு காதல் உணர்வுகள் இறைந்த நாளாக இன்னைக்கு உங்களுக்கு அமைந்தாலும் உங்களது காதலரானவர் அவரது குடும்ப சூழ்நிலை குறித்து குடும்ப உறுப்பினர்கள் குறித்து சில கவலைகளை ஏற்படுத்தி கொண்டிருப்பார். ஸோ அவருக்கு ஆறுதலாக நீங்கள் 4 வார்த்தை பேசுறது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. ஸோ குடும்ப உறுப்பினர்கள் சரியில்லை, குடும்ப உறுப்பினர்கள் மூலமாக சில பிரச்சனை இருக்குது அப்படின்னா அது உங்களுடைய பிரச்சனையாக நீங்கள் நினச்சிக்கிட்டு அவருக்கு தேவையான ஆறுதல்களையும் தேவையான உதவிகளையும் செய்து கொடுத்தால் இன்னும் காதல் வாழ்க்கை மிக மிக சிறப்பாக மகிழ்ச்சியாக மாறக்கூடிய நல்ல யோகம் இருக்குங்க. இன்றைய தினம் உங்கள் வீட்டு பெரியவர்கள் யாராவது இருந்தாங்க அப்படின்னா அவங்க கிட்ட தகுந்த ஆலோசனைகளை நீங்கள் கேட்டு பெற்றுக்கொண்டு நிதி நிலைமையை நீங்கள் பெற முடியுங்க. உங்கள் ஃபண்டு எப்படி மேனேஜ் பண்ணுறது, பணத்தை எப்படி நீங்கள் சிறப்பாக கையாள்வது,
அப்படின்ற ஆலோசனைகளை உங்கள் வீட்டு பெரியவர்களிடம் நீங்கள் கேட்டு பெற்றுக்கொண்டு செயல்படுவது உங்களுக்கு நல்லதுங்க. இன்றைய தினம் திடீர்னு சில பிரைஸ் உங்களுக்கு கிடைக்குங்க. சர்ப்ரைஸாக சில பரிசுகள் உங்களுக்கு வரக்கூடிய வாய்ப்பில் இருக்குங்க. அது உங்களோட வெளிநாட்டு நண்பர்கள் மூலமாக அல்லது உறவினர்கள் மூலமாக வரலாம். அந்த மாதிரி பரிசுகள் கிடைக்கிறதுனால உங்களுக்கு சந்தோஷம் அதிகரிக்குங்க. உங்கள் வேலைகளை கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்துவீங்கன்னு வைங்களேன், இன்னைக்கு வேற லெவலில் நீங்கள் டபுள் பெனிஃபிட் நீங்கள் பெற முடியுங்க. இரட்டிப்பு அவுட்புட் இன்னைக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை நீங்கள் பெறுவீங்க. அதனால உங்கள் வேலைகளை கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணி காரியங்கள் கண்ணும் கருத்துமாக இருங்க. இன்றைய தினம் ஓய்வு நேரம் நிறைய கிடைக்குங்க. நீங்கள் டைம் டேபிள் பிரகாரம் திட்டமிட்டு ஒர்க் பண்ணுறதுனால நிறைய ஓய்வு நேரம் கிடைக்கும் நண்பர்களே. ஆனாலும் நீங்கள் விரும்பிய சில விஷயங்களை செய்து முடிக்கணும் அந்த நேரத்தில் நீங்கள் பிளான் பண்ணியிருந்தீங்கன்னா அதை செய்ய முடியாமல் போகலாம். அதனால கொஞ்சம் டென்ஷன் ஏற்பட்டாலும் பெரிய பாதிப்புகள் எதுவும் கிடையாதுங்க. திருமண மாணவர்களுக்கு ஒரு இனிமையான ஒரு நாள் இன்றைய தினம். ஒரு வரம் வாங்கிட்டு வந்த மாதிரியான ஒரு உணர்வு உங்கள் திருமண வாழ்க்கையில் இன்னைக்கு கிடைக்கும். ஸோ அந்த மாதிரியான அற்புதமான உணர்வுகள் நிறைந்த மகிழ்ச்சியான ஒரு நாளாக இன்னைக்கு உங்களுக்கு அமைகிறது. ஸோ அற்புதமான ஒரு நாள், நிறைய வெற்றிகள் உங்களுக்கு இருக்கிறது. சாதகமான நல்ல சூழல் அமையும். அதனால நிறைய விஷயங்களை ட்ரை பண்ணிகிட்டே இருங்க. ஆனால் எல்லாமே பார்த்தீங்கன்னா மதியம் அல்லது ஈவினிங் 4:15 4 மணி 18 நிமிடத்திற்குள்ளார நீங்கள் புதுசாக ட்ரை பண்ணுறது அல்லது புதுசாக சில செலவுகளை செய்கிறது எல்லாத்தையுமே நீங்கள் செஞ்சுடுங்க. மாலை நேரத்துக்கு பிறகு செய்ய வேண்டாங்க. ஏன்னா அதன் பிறகு சந்திராஷ்டமம் இருக்கிறது. சந்திராஷ்டமம் தினங்களால மாலை நேரத்தில் நீங்கள் மனசுக்கு தேவையில்லாத குழப்பங்கள்லாம் வச்சுக்காம நீங்கள் உண்டு, உங்கள் வேலைகள் உண்டு, உங்கள் பொழுதுபோக்குகள் உண்டு என்று நிம்மதியாக இருக்கும் விஷயம் மேற்கொள்ளுங்கள். மாலை நேரத்துக்கு பிறகு நீங்கள் எந்த விதமான பேச்சுவார்த்தைகளும் இன்னைக்கு புதிதாக ஈடுபடாதீங்க. புதுசாக எதுவும் ட்ரை பண்ணாதீங்க. இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன, அதிர்ஷ்ட நம்பர் என்ன, எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நமது சேனலோட நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே. உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க. புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். இதனால் உங்களுக்கு 2 பெனிஃபிட்டுங்க. என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்துறதுனால 2 பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய நாளை சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும். இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷன்கள் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க. இன்றைக்கி தினத்தை சிறப்பானதை மாற்றணும் அப்படின்னா இன்றைக்கி நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணால் உங்களுக்கு லக்கியஸ்ட் கலராக அமைன்னு பார்க்கும்போது இன்றைய தினம் நீங்கள் க்ரீன் கலரை பயன்படுத்தலாங்க. பச்சை நிறம் இன்றைக்கி உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறமாக அமைதுங்க. நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மேலும் உங்களுக்கான அதிர்ஷ்ட எண் நம்பர் 6 6ஆம் நம்பரை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம். நட்சத்திர ரீதியான பலன்களை காணும்பொழுது நமது கன்னிராசி என்பவர்கள் யாரெல்லாம் இன்றைய தினம் உத்திரம் நட்சத்திரங்கள் நண்பர்களாக இருக்கீங்களோ இன்றைய தினம் உங்களுக்கு உங்கள் டேலண்ட்டை வெளிப்படுத்துறதுக்கு நல்ல சான்சஸ் இன்றைக்கி நிறைய கிடைக்குங்க. அது ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறைய இன்றைக்கி கிடைக்கிறதுனால பயன்படுத்திக் கொள்ளுங்கள். உங்கள் திறமைகள் முழுமையாக வெளிப்படும். அதன் மூலமாக ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு செல்வாக்கு புகழெல்லாம் கூடக்கூடிய வாய்ப்புகள் பெறுவீங்க. உங்கள் சொந்த பந்தங்கள் மூலமாக உங்களுக்கு தேவையான நல்ல ஆலோசனைகள் உதவிகள் எல்லாமே கிடைக்கும். அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். ஸோ நல்ல ஆதாயம் மிகுந்த நாள்கள் சொந்த பந்தங்களை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். திறமைகள் வெளிப்படக்கூடிய ஒரு நாள், அதனால புகழ் கூடும். இன்றைய தினம் அஸ்தம் நட்சத்திர நண்பர்களுக்கு உங்களது வண்டி வாகன பழுதுகள் எல்லாம் நீங்கள் சரி செய்து இயக்கிறதுனால ஒரு மன சந்தோஷம் உங்களுக்கு கிடைக்கும், திருப்தி கிடைக்குங்க. புதிய டெக்னாலஜி சம்பந்தமான சில பொருட்களை வாங்குவீங்க. அதன் மூலமாக உங்கள் வேலைகளை நீங்கள் சீக்கிரமாக செய்து முடிக்க முடியும். மேலும் புதிய தொழில்நுட்ப கருவிகளை வாங்குறது உங்களுக்கு அதிகமான ஆனந்தத்தை தருங்க நண்பர்களே. சரி, உங்களது மகிழ்ச்சியான ஒரு நாளாக நல்ல கம்ஃபர்டபுளான ஒரு நாளாக இன்னைக்கு உங்களுக்கு அமையறதுக்கான வாய்ப்புகள் நிறைய கிடைக்குங்க. ஸோ அற்புதமான ஒரு நாள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். சித்திரை நட்சத்திர நண்பர்களுக்கு இந்த தினம் உங்கள் வீட்டில் ஏதாவது சுபகாரியங்கள் பண்ணணும்னா இப்போ நீங்கள் ட்ரை பண்ணலாம். மாலை நேரத்துக்குள்ளார நீங்கள் பேச்சுவார்த்தைகள்லாம் முடிச்சுறது நல்லதுங்க. நிறைய விஷயங்கள் உங்களுக்கு ஆர்வம் நீங்கள் பெருகக்கூடிய வகையில் நிறைய புதுசாக நீங்கள் ஈடுபடுவீங்க. புதிய ஆர்வம் பெருகக்கூடிய ஒரு நாள்னு கூட நீங்கள் சொல்லலாங்க. சாதகமான நல்ல சூழல் உங்கள் ஆஃபீஸ்லேயே இருக்கும், உங்கள் குடும்பத்திலே இருக்கும். எனவே மகிழ்ச்சியான ஒரு நாள்ங்க இன்றைய தினம். சாதகமான ஒரு நாள், ஆர்வம் பெருகக்கூடிய ஒரு நாள், சுபகாரியங்கள் கைகூடக்கூடிய ஒரு நாள்ங்க இன்றைய தினம். நன்றி அன்பர்களே. நமது வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் தாங்க நான் நம்புகிறேன். ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாமல் மறக்காமல் லைக் பட்டன் அழுத்தி விடுங்க. உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான 1 மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும். உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது. மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் 2 விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெறுங்க. மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே. ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம். உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே. மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோடு நாளை காலை உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹேவ் அ வண்டர்ஃபுல் டே.